இன்று நாங்கள் கிரியேட்டிவ் காமன்ஸ் பற்றிய விடயங்களை அறிந்து கொள்வோம். கடந்த ஒரு காணொளியில் நாங்கள் காப்பிரைட் பற்றிய விடயங்களை அறிந்திருந்தோம். அந்த காப்பிரைட் பற்றிய விடயங்களை பற்றி நீங்கள் அந்த காணொளியை கண்டாவிட்டால் இங்கு கிளிக் செய்வதன் மூலம் அதனை கண்டுகொள்ளலாம். ரைட், இந்த காப்பிரைட் பற்றிய இன்னும் சில விடயங்களை பற்றியும் நாங்கள் அவதானிக்கலாம். பொதுவாக இவ்வாறு ஒரு காலாவதியாகின்ற போது, ஒரு காப்பிரைட் என்பது காலாவதியாகின்ற போது அந்த காப்பிரைட் உள்ள விடயம் ஆனது பப்ளிக் டொமைனாக விடுகிறது. அதென்ன பப்ளிக் டொமைன்? பப்ளிக் டொமைன் என்பது பதிப்புரிமைகள் அகற்றப்பட்ட ஒரு நிலை. அதன் காரணமாக இவ்வாறு பப்ளிக் டொமைனில் காணப்படுகின்ற விடயங்களை மற்றவர்கள் அனுமதி எதுவும் இல்லாமல் பயன்படுத்தி கொண்டு வேறு வேறு விடயங்களில் அதில் உபயோகித்துக் கொண்டு அதனிலிருந்து புதியதொரு விடயத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இது இவ்வாறு பப்ளிக் டொமைனாக ஒரு ஆக்கமோ ஒரு படைப்பு ஆகுவதற்கு அது காப்பிரைட்டுடைய காலம் அவகாசம் என்பது முடிவடைய வேண்டும், அதாவது காலாவதியாக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயமும் இல்லை. ஒருவர் இப்படி அவர் ஒரு புதிய ஒரு நூலையோ அல்லது ஒரு படைப்பையோ உருவாக்கின்ற பொழுது அவர் உடனடியாகவே தான் வெளியிட்ட நாளிலேயே அதை பப்ளிக் டொமைனாக கூட மாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. எனவே ஒரு படைப்பாளினுடைய தீர்மானத்தில் தான் இது தங்கி இருக்கின்றது என்கின்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஓகே, கிரியேட்டிவ் காமன்ஸ் என்பது பொதுவாக நாம் நிறைய இந்த உலகத்தினுடைய பரப்புகளில் பல விடயங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த விடயங்கள் எல்லாமே மற்றவர்களால் இன்னும் மீளாக்கம் செய்யப்பட வேண்டும், மற்றவர்களும் இதனை பயன்படுத்த வேண்டும் என்று ஆர்வம் கொண்டுள்ள படைப்பாளிகள், அதே போல மற்ற படைப்பாளிகளுடைய விடயங்களை தங்களுடைய படைப்புகள் சேர்ப்பதனால் இன்னும் புதிய பல விடயங்களை உருவாக்கிக் கொள்ளலாம் என்கின்ற ஆர்வம் கொண்டுள்ள இன்னும் பல படைப்புகளை உருவாக்க ஆர்வம் கொண்டவர்கள் என பல்வேறானவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கான இந்த விடயங்களை சாத்தியமாக்குவதற்கு அல்லது இலகுவாக்குவது என்பது ஒரு சங்கீர்ணமான விடயம்தான். இந்த சங்கீர்ணங்களை அழகாக செய்கின்ற, அதாவது இந்த சங்கீர்ணங்களை அகற்றி சிக்கல்களை எல்லாம் அகற்றிவிட்டு மிகவும் இலகுவாக்கின்ற ஒரு முறைமைதான் இந்த கிரியேட்டிவ் காமன்ஸ் என்று கூட சொல்லிவிடலாம். ரைட், இந்த கிரியேட்டிவ் காமன்ஸை அறிவதற்கு ஒரு உதாரணம் ஒன்றை நாங்கள் முதலில் கண்டுகொள்வோம். இப்போது ஒரு பாடசாலையில் ஒருவரிடம் சொல்லப்படுகிறது, ஒரு மலரை பற்றி, ஒரு பூவை பற்றி நாளை வரும்போது ஒரு கட்டுரை எழுதி கொண்டு வர வேண்டும். அதில் விடயங்கள், அந்த பூவினுடைய படங்களை கூட நீங்கள் இட்டு வரலாம். ஆக இவர் செலக்ட் பண்ண பூவினுடைய பேர் forget me not, மலரே என்னை மறவாதே. சோ இந்த forget me not என்கின்ற பூவை அவர் தேடுகிறார். தேடி 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 போனால் கடைசியில் ஒரு இணையதளம் வந்து விடுகிறது. இந்த இணைய பக்கத்தில் ஒரு பக்கமாக அந்த பூவினுடைய படம் இருக்கிறது. ரைட், சோ இந்த பூக்கள் forget me not என்கின்ற இந்த பூக்கள் எல்லாம் இருக்கின்ற படத்தை காண்கிறார். இங்கு அதனுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் அடித்திருக்கிறார்கள். இவ்வாறாக இது இருக்கிறது. இதில் கூட இங்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. இந்த அடையாளம் தான் இதனுடைய பதிப்புரிமை பற்றி சொல்லுகின்ற அடையாளம். இது எவ்வாறு இருக்கும், இதுதான் என்ன என்ற விடயங்களை பற்றி தான் நாங்கள் இப்போது பார்க்கலாம். ரைட், இப்போது இதான் கிரியேட்டிவ் காமன்ஸ் உடைய இலச்சினை. நீங்கள் அறிந்த வழிதான் அறிந்திருப்பீர்கள். இது இலச்சினை. இங்கு முதலாவது காணப்படுது பை. இதனை நாங்கள் அட்ரிபியூஷன் என்று கூட சொல்லுவோம். இந்த அட்ரிபியூஷன் என்பது பொதுவாக இங்கு காணப்படுகின்ற இந்த இலச்சினையில் இந்த பை என்கின்ற இந்த இலச்சினை காணப்பட்டால் இவர் உருவாக்குகின்ற அந்த கட்டுரையில் கட்டாயம் இதை யார் உருவாக்கினார் என்கின்ற விடயத்தை அவர் சொல்லி இருக்க வேண்டும். இரண்டாவது, இதனை நாங்கள் ஷோர்ட்டாக பை என்று கூட சொல்லிவிடலாம். அதே போல இரண்டாவதாக இருப்பது நான் டெரிவேட்டிவ்ஸ். அப்படி ஒரு குறியொங்கு இன்று காணப்பட்டிருந்தால் இவர் இந்த படத்தை எடுத்து, இந்த நிழற்படத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு விரும்பிய வகையில் வேறொரு கலர் ஒன்றை இங்கு செய்து அல்லது இவடத்து வேறொரு வகையில் மாற்றங்களை அமைத்துக் கொண்டு இந்த நிலப்படத்துக்கு வேறு வகையில் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இவருக்கு வழங்கப்படாது. இது எவ்வாறு இருக்கிறதோ அது அவ்வாறே இருக்க வேண்டும். இதனை நாங்கள் பொதுவாக ND நான் டெரிவேட்டிவ்ஸ் என்று சொல்லுவோம். இது ஷே அலைக், இது எஸ்ஏ என்று கூட சொல்லலாம். ஷே அலைக் என்றால் இவ்வாறு உருவாக்கப்பட்ட இவர் ஒரு விஷயத்தை உருவாக்குகின்றார் என்று சொன்னால் அந்த விடயத்தை கூட அவர் மற்றவர்களும் இவ்வாறு உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த லைசன்ஸை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதால் இதை சொல்கிறது.
அடுத்தது நான் கமர்ஷியல் என்சி என்று கூட சொல்லலாம். இந்த என்சி என்பது இங்கு உருவாக்கப்படுகின்ற இந்த பூவை எடுத்து ஒரு டிஷர்ட் ஒன்றை வைத்திருக்கிறார். ஒரு டிஷர்ட் ஒன்றை அவர் செய்து அந்த டிஷர்ட்டில் இந்த பூவை பிரிண்ட் செய்து விற்பனை செய்து பணம் ஈட்டிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு வசதியோ அவருக்கு இல்லை, அவர் செய்ய முடியாது என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ஆகவே இந்த 4 விடயங்களையும் வெவ்வேறு சேர்மானங்களில் அமைத்துக் கொண்டுதான் இந்த 6 வகையான லைசன்ஸ் கிரியேட்டிவ் காமன்ஸில் உருவாக்கப்படுகிறது. அந்த 6 வகையான லைசன்ஸ்களையும் மிகவும் சுருக்கமாக வேகமாகவும் கண்டுகொள்ளலாம். அந்த 6 வகை லைசன்ஸ்கள் இங்கு காணப்படுகிறது. முதலாவதில் நாங்கள் உச்சபட்சமாக உரியவர் இதனை உருவாக்கியவருடைய பெயரை விட்டதன் பிற்பாடு அதனை மாற்றி அதனை வர்த்தக ரீதியாக எல்லாம் பாவிக்கலாம். இரண்டாவதில் உருவாக்கியதை மாற்றி வர்த்தக ரீதியாக பாவித்தாலும் அதை மற்றவர் பாவிக்கின்ற போது அவர்களும் அதனை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை வழங்குவதுதான் இந்த இரண்டாவது லைக் மற்றும் அட்ரிபியூஷன் இருக்கிறது. இதில் மூன்றாவதாக இருப்பது நான் டெரிவேட்டிவ்ஸ், அடுத்தது அட்ரிபியூஷன். அவர் யார் என்பதை சொல்லி இருக்க வேண்டும், அத்தோடு அதில் மாற்றங்கள் எதுவும் செய்ய முடியாது, ஆனால் வர்த்தக ரீதியில் பயன்படுத்தலாம். நான்காவதாக இருப்பது யார் உருவாக்கியவர் என்று சொல்லி இருக்க வேண்டும், அடுத்ததோடு வர்த்தக ரீதியாக பயன்படுத்த முடியாது, ஆனால் மாற்றங்களை செய்யலாம். ஐந்தாவதாக இருக்கின்றது யார் உருவாக்கிய என்று சொல்லி இருக்க வேண்டும், வர்த்தக ரீதியாக பாவிக்க முடியாது, அவ்வாறு உருவாக்கப்பட்டதை மற்றவர்களும் இவ்வாறான லைசன்ஸ் மூலம் மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை வழங்க வேண்டும். ஆறாவதாக இருப்பது இதனை உருவாக்கியவர் யார் என்று சொல்ல வேண்டும், வர்த்தக ரீதியில் பயன்படுத்த முடியாது, அதே போல அதில் மாற்றங்கள் எதுவும் செய்ய முடியாது. இந்த முதலாவதாக காணப்படுகின்ற முதல் 2 விடயங்களையும் நாங்கள் ஃப்ரீ கல்ச்சர் லைசன்ஸ் என்று சொல்லுவோம். இந்த ஃப்ரீ கல்ச்சர் லைசன்ஸ் என்பதற்கான காரணம் என்னவென்றால், பொதுவாக இந்த ஃப்ரீ கல்ச்சர் என்பது உச்சபட்ச ஒரு வகையான உரிமையை இன்னொரு படைப்பாளிக்கு வழங்கக்கூடிய, ஒரு படைப்பாளி இன்னொரு படைப்பாளிக்கு வழங்குகின்ற ஒரு உச்சபட்சமான 2 லைசன்ஸ்களாகவே இதையும் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். இந்த லைசன்ஸ்களை பயன்படுத்தி இந்த வெவ்வேறு வகையான இந்த 6 லைசன்ஸ்களையும் பயன்படுத்தி பலரும் தங்களுடைய ஒலிக்கோப்புகள், காணொளிகள், நிழற்படங்கள் மற்றும் ஆவணங்கள் போன்றவற்றை எல்லாம் இணையப்பரப்பிலே பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த இணையப்பரப்பில் இவ்வாறு பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த விடயங்களை நாங்கள் எவ்வாறு கண்டுகொள்வது, இது எங்குதான் இவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்கின்ற கேள்வி உங்களிடம் எழுகிறது அல்லவா? இந்த கேள்விக்கான விடையை தெளிவாக இன்னொரு காணொளியில் நாங்கள் கண்டுகொள்வோம். அதுவரை இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யலாம், 4 பேருக்கு சொல்லி அனுப்பலாம், ஏன் Facebook, ட்விட்டரில் ஷேர் பண்ணலாம், ஏன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணும் போது புதிய காணொளி பற்றிய விடயங்கள் உங்களுக்கு உடனடியாகவே அறிவிக்கப்படும். இனி என்ன, அடுத்த காணொளி காணும் வரை வணக்கம், நன்றி.